ஒரு வாரமாகிவிட்டது. அது ஒரு மாதமாகலாம், ஒரு வருடம் கூட ஆகலாம். ஏனென்று சொன்னால் ஈரான் இதுக்கு முதல் நீண்ட யுத்தங்களை செய்து பழக்கப்பட்ட ஒரு நாடாகும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஈரான் ஈராக் யுத்தம் இடம்பெற்ற போது 8 ஆண்டுகள் அந்த அந்த யுத்தம் இடம்பெற்றது. ஆகவே இதற்கு முதல் நீண்ட யுத்தத்தை செய்து பழக்கப்பட்ட ஒரு நாடு தான் ஈரான். அதன் காரணமாக இந்த இந்த யுத்தத்தையும் 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு இயலுமை அதுக்கு இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி நடக்குமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கான ஒரு தோல்வியாக தான் பார்க்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே ஈரான் இதனை நீண்ட காலத்துக்கு இழுத்துச் செல்வது ஈரானுக்கு ஒரு விருப்பம், ஒரு 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 ஆர்வம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். அதுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் ரஷ்யாவுக்குமே அந்த விருப்பம் இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்ப அமெரிக்கா அமைதியாகவும் ஒரு யுத்தம் இல்லாமல் இருக்கிற பின்னணியிலும் அவர்கள் யுக்ரைனுக்கு செய்யக்கூடிய உதவிகள் அதிகமாக காணப்படும். டொனால்ட் ட்ரம்புக்கு கீழேயோ அல்லது வேறொரு தலைவருக்கு கீழேயோ, ஜனாதிபதி கீழேயோ யுக்ரைனுக்கு அவர் உதவி செய்யலாம். ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவும் யுத்தத்தில் இருக்குமாக இருந்தால் நிதி ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் அந்த உதவிகள் செய்யப்படுகின்றது குறைவடையும். ஏன்னு சொன்னால் நிதியும் ஆயுதமும் ஈரான் யுத்தத்தில் செலவழிக்கிறதுக்கு தான் அவர்களுக்கு அவசியம் இருக்கும். அதன் காரணமாக தன்னுடைய யுத்தத்தை வெற்றி பெறுவதற்காக அமெரிக்கா இந்த யுத்தத்தில் நீண்ட காலம் இருப்பதை ரஷ்யாவும் விரும்பும் என்று நினைக்கின்றேன். ஆகவே அந்த பக்கத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற 2 பிரதானமான நாடுகள் இது நீண்ட யுத்தமாக இருக்க வேண்டும் என்று கருதுவார்கள். அது அப்படி இடம்பெறமாக இருந்தால் அவர்களுக்கான ஒரு வெற்றியாக கருதப்பட வேண்டும்.